சப்கா நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரன், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற ஆகஸ்ட் 24 பிராதி மத்தியமாக ராசிவாசம் தேர்வு நடக்குது இந்தி சபாவில். அந்த சபா மூலிமா நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டுட்டு வரோம். ஏற்கனவே வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். மாடல் கொஸ்டின்ஸு ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நாங்கள் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்ட் 1 சொல்லிட்டு ஏற்கனவே 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்ட் 3 பார்க்குறோம். இந்த 3 பார்ட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிராத்மிக்கில் கண்டிப்பாக நீங்கள் ஷூராக 85 மார்க் கண்டிப்பாக வரும். இதை ஃபுல்லாக பாருங்கள். இது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாக எடுத்துருக்கோம். நாங்கள் இப்போ பார்ட் 3 12th ரோமன்லேருந்து 16th ரோமன் வரைக்கும் வரும். கின்கி சார் பிரசன்னைக்கு புத்தர் ஏக்கு வாக்கியமே இலக்கியே. இந்த கேள்விக்கு மொத்தம் இந்த 12th ரோமன் 4 கேள்வி மட்டும் எழுத சொல்கிறாங்க. மொத்தம் டோட்டலாக 8 கொஷின் கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த 8 கொஷினில் எனி 4 மட்டும் அட்டன் பண்ணால் போது ஒன்றுக்கு 2 மார்க்ஸ். இங்கே சைடில் மார்க் அலாட் பண்ணியிருக்கேன். 4 to 8 கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஆன்சரோடு இருக்குது. இதே ஃபுல்லாக நீங்கள் படித்தா போதும். கிஷான் ககாம் ரகத்தேகன். கிஷான் எங்கே வாழ்கிறார்? கிஷான் காவமிய ரகத்தேகன். கிஷான் கிராமத்தில் வசிக்கிறார். இந்த ககான் இடத்துல காவமின்னு போட்டு அப்படியே கேள்வியும் உங்களுக்கு பதில் இருக்குது. அதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க. செகண்ட் ஒன், மகான் பனான வாழைக்கோ கியா ககத்தேகை. கட்டிட வேலை யாரால் உருவாக்க முடியும்? மகான் பனான வாழைக்கோ ராஜ் ககத்தேகை. கட்டிட வேலை கட்டிடம் கட்டுபவர்களால் உருவாக்க முடியும். அப்போ ராஜ். கோன் ஆபூஷன் பனாத்தகை. ஆபூஷன் அப்படின்னா தங்க வேலை யாரால் உருவாக்க முடியும்? ஷோனார் ஆபூஷன் பனாத்தகை. இந்த கோன் இடத்துல யாருன்னு கேட்டுக்க, அந்த இடத்துல ஷோனார். ஃபோர்த் ஒன், சப்ஜே மகத்துவபூர்ண விட்டாமின் கோன்சாகை. என்ன விட்டமின் நம்மளுக்கு கிடைக்கிறது? முக்கியமான மகத்துவபூர்ண அப்படின்னா முக்கியமான விட்டமின் எது? சப்ஜே மகத்துவபூர்ண விட்டாமின் டி விட்டாமின் ஹே. ஃபிஃப்த் ஒன், விட்டாமின் சி. சியில் நீம்பு ஆலு ஹர்மிச்சு ஆதிசே மில்தாகை. இந்த விட்டமின்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது. சிக்ஸ்த் ஒன், தூப் சே கோன்சா விட்டாமின் மில்தாகை. தூப் அப்படின்னா வெயில் மூலம் நம்மளுக்கு என்ன விட்டமின் கிடைக்கிறது? அப்போ தூப் சே விட்டாமின் டி மில்தாகை. டி விட்டமின் நம்மளுக்கு கிடைக்கிறது. செவன்த் ஒன், கேலரி கிசே ககத்தேகை. கேலரி அப்படின்னா சக்தியின் மூலம் எது நம்மளுக்கு கலோரி எதன் மூலம் கிடைக்கிறது? ஆகார் சக்தி கோ கேலரி ககத்தேகை. நம்ம சக்தியில் உணவு எடுப்பதன் மூலமாக நம்மளுக்கு கலோரி கிடைக்கிறது. எய்த் ஒன், கன்னியாகுமரிக்கா புராணா நாம் கியாகை. கன்னியாகுமரியுடைய பழைய பெயர் என்ன? பழமையான பெயர் எது? கன்னியாகுமரிக்கா புராணா நாம் நாஞ்சில் நாடுகை. இந்த கியான் இடத்துல நாஞ்சில் நாடுன்னு எழுதி மீதி கொஷின் அப்படியே எடுத்து ரைட் பண்ணு. நைன்த் ஒன், கன்னியாகுமரிக்கு சமுத்திர தட்டு பர் கிஸ்கா மந்திர்கை. கன்னியாகுமரியிலேருந்து கடற்கரையிலேருந்து என்ன கோயில் இருக்கிறது? கன்னியாகுமரிக்கு சமுத்திர தட்டு பர் தேவி கன்னியாகுமரிக்கா மந்திர்கை. அங்கே தேவி கன்னியாகுமரியுடைய அம்மன் கோவில் இருக்கிறது. கன்னியாகுமரி மே பூர்ணிமா கேத்தின் ஷாம்கோ ஏகி சம்யமி ஹம் கியா தேக்கே சக்தியகை. கன்னியாகுமரியில் பௌர்ணமி நாளன்று மாலையில் அந்த நேரத்தில் நம்மால் என்னென்ன பார்க்க முடிகிறது? ஆன்சர், கன்னியாகுமரி மே பூர்ணிமா கேத்தின் ஷாம்கோ ஏகி சம்யமி. இந்த கேள்வியிலேருந்து மே வரைக்கும் இருக்கு. அப்படியே எடுத்து எழுதிட்டு ஹம் சந்திரோதய அவரு சூரியாஸ்த தேக்கே சக்தியகை. அன்று சந்திரன் தோன்றுவதையும் சூரியன் மறைவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 11th ஒன், ஸ்கூல் கா மகான் கைசாகை. பள்ளியினுடைய கட்டிடம் எப்படி இருக்கிறது? ஸ்கூல் கா மகான் பகுத் அச்சாகை. ஸ்கூலுடைய கட்டிடம் மிகவும் நன்றாக இருக்கிறது. அப்போ இந்த கைசான்ற இடத்துல பகுத் அச்சா. 12th ஒன், சாத்திர மைதான்மி கப்பு கேள்த்தேகை. மாணவர்கள் மைதானத்தில் எப்பொழுது விளையாடுகின்றனர்? சாத்திர மைதான்மே ஷாம்கோ கேள்த்தேகை. கப்பு அப்படிங்கும்போது எப்பொழுதுன்னு கேட்டிருக்கேன். அப்போ ஷாம்கோனா மாலையில் மாணவர்கள் விளையாடின. அந்த கப்புக்கு பதிலாக ஷாம்கோன்னு எழுதி அப்படியே கேள்வியில் எழுதி அப்படியே எடுத்து எழுதிடணும். லாஸ்ட் கொஸ்டின் 13th, சாத்திர கித்தினே பஜே கர் ஜாத்தேகை. மாணவர்கள் எத்தனை மணிக்கு வீடு திரும்புகின்றனர்? சாத்திர ஷாம்கோ சகபஜே கர் ஜாத்தேகை. மாணவர்கள் மாலை 6 மணிக்கு வீட்டிற்கு திரும்புகின்றனர். அடுத்து 13th ரோமன், கின்கி தோ பிரசன்னைக்கு உத்தர் தீன்
வாக்கியமே லிக்கியே. மற்ற இதில் வந்து டீட்டெயில் கொஷின்ஸு மற்ற இதில் பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கொடுப்பாங்க. நீ இனி 2 மட்டும்தான் எழுதணும். மார்க் வந்து ஒன்றுக்கு வந்து 4 மார்க்கு. ஃபஸ்ட்டு ஒன் காய் கே பாரே மே 3 வாக்கிய லிக்கியே. இந்த காய்னா வந்து பசுவை பற்றி உனக்கு தெரிந்தவற்றை 3 வாக்கியங்கள் வந்து எழுதுக. காய் படி சீதி சாதி ஹோத்திகை பசு வந்து அமைதியான விலங்கு. வகு ஹம்கோ தூத்து தேத்திகை அது நம்மளுக்கு ஹம்கோ அப்படின்னா நமக்கு பால் தருகிறது. காய்கா தூத்து மீட்டா ஒரு புஷ்டிகர் ஹோத்தாகை பசுவினுடைய பால் மீட்டா அப்படின்னா இனிப்பு செய்வதற்கும் புஷ்டிகர் அப்படின்னா வந்து சத்துள்ள பொருளாகவும் இருக்கிறது. செகண்ட் ஒன் கோடே மே கியா கியா ஃபாய்தே ஹோத்தேகை. கோடே அப்படின்னா வந்து குதிரை பற்றி உனக்கு தெரிந்தவற்றை எழுதுக. கோடே கோடே காடி கீழ்ச்சிதாகை குதிரை வண்டி இழுக்கிறது. ஹம் புஷ்பர் சவாரி கர்த்தேகை அது சவாரி செய்வதற்கும் பயன்படுகிறது. புராணி சம்யமி கோடே லடாயுமி காம் ஆத்தேகை புராணி சம்யம் அப்படின்னா பழைய காலத்தில் குதிரை வந்து போர்க்களத்தில் பயன்படுவதற்கும் பணி செய்வதற்கும் பயன்படுகிறது. தேர்ட் ஒன் குத்தே கே பாரேமி 3 வாக்கிய லிக்கியே. குத்தே அப்படின்னா வந்து நாயை பற்றி உனக்கு தெரிந்தவற்றை 3 வாக்கியங்களில் எழுதுக. குத்தா படா பவதார் ஜான்வர்கை நாய் வந்து ஒரு நன்றியுள்ள விலங்கு. வகு கர்கி கர்த்தாக வீட்டை காவல் காக்கிறது. வகு பாத் ரோட்டி அவுரு மாம்ச காத்தாகை அது பாத்னா உணவு மற்றும் ரொட்டி மாமிசம் முதலியவற்றை சாப்பிடுகிறது. ஃபோர்த் ஒன் நயே பஜார் மே கஹாம் கோன் கோன்சி துக்கானகை புதிய நயே பஜார் அப்படின்னா பெரிய மார்க்கெட்டில் வந்து புதிய மார்க்கெட்டில் வந்து அங்கே என்னென்ன கடைகள் இருக்கின்றன. நயே பஜார் மே பகலே கிரானேக்கு துக்கானகை அந்த மார்க்கெட்லேருந்து முதல்ல வந்து அங்கே பகலே அப்படின்னா முதலில் கிரானே மளிகை கடைக்கு சென்றனர். உஸ்கே சாம்னேக்கு கத்தார்மி சப்ஜி துக்கானகை எதிர் வரிசையில் வந்து அதே அந்த மார்க்கெட்டில் எதிர் வரிசையில் வந்து காய்கறி கடைகள் இருக்கின்றன. பீச்சேக்கு கதார்மி சாபுன் ஆதிக்கு துக்கானகை பின்னால் வந்து சோப்பு சாபுன் அப்படின்னா சோப்பு வந்து வரிசையில் அடுக்கப்பட்டிருந்தன. ஃபிஃப்த் ஒன் காந்தி को दक्षिण अफ्रीका में किया अनुभव हुआ. காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் அவருடைய அனுபவம் என்ன கிடைத்தது. தக்ஷின் ஆப்பிரிக்கா में भारतीयों के प्रति अंग्रेजी பாத்வேவ் திக்காத்தே ஹை அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பாரதிய அப்படி இந்தியர்களுக்கு வந்து ஒரு பேத்பாவ் அப்படின்னா இந்தியர்களுக்கு அவங்க வந்து ஒரு பாகுபாடு காட்டினர். ஆங்கிலேயர்கள் வந்து பாகுபாடு காட்டினர். காந்தி இப்போ ஈஸே பேத்பாவமி லடுனா படா உடனே காந்திஜி முதல்ல வந்து அந்த வேறுபாடு வந்து காட்டுறதுனால அங்கே தான் முதல்ல என்ன பண்ணார். லடுனா அப்படின்னா வந்து ஒரு சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார். சத்தியாகிரகக்கா பிரயோகே கர்கே காந்தி இஸ் லடாயுமே ஜீத்தே முதல்ல சத்தியாகிரகத்தை தான் முதல்ல தென்னாப்பிரிக்காவில் அவர் பயன்படுத்தினார். सिक्स्थ क्वेश्चन महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में कब तक रहे. வந்து காந்திஜி வந்து மகாத்மா காந்தி நம்ம பாரதத்தில் வந்து ஹிந்தி பிரச்சார சபாவில் வந்து எப்பொழுது வரை தங்கினார். மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மே சன் இந்த கொஷினில் இந்த சபா வரைக்கும் அப்படியே மே வரைக்கும் எழுதிட்டு இங்கே சன் 1946 ஜனவரி 30 ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை டகரே தங்கினார். 15th ரமணன் கின்கி பாஞ்சு வாக்கியமே கா அனுவாத்து பிராந்தி பாஷாமி லிக்கிய. பிராந்தி பாஷானா உனக்கு தெரிஞ்ச மொழியில் ஆங்கிலத்திலும் எழுதலாம் தமிழில் எழுதலாம். அவங்க ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. நம்ம தமிழ் வழி நடத்தினா அந்த தமிழில் மட்டும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இங்கே கமலா உதர் ஜாவோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின் கொடுப்பாங்க. மற்றதில் 8 கொடுப்பாங்க. ஏதாவது வந்து 5 மட்டும் எழுத சொல்லிடுவோம். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. உங்களுக்கு மீனிங் தெரியலன்னா அந்த கமலான்ற இடத்துல ஹிந்தியில் படித்து பாருங்க. கமலான்னு தமிழ் எழுதிட்டு உதர்னா வந்து அங்கே ஜாவோனா போ அப்படி இந்த வார்த்தை ஹிந்தி வார்த்தை வச்சு கூட நீங்கள் அப்படி தமிழில் எழுதலாம். செகண்டு வேலு கர்
ஜாத்தா ஹே, வேலு வீட்டிற்கு போகிறான். யக் லடுக்கா ஹிந்தி படித்தா ஹே, இந்த பையன் ஹிந்தி படிக்கிறான். தும் கியா கர் ரகே ஹோ, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். மை கல் பாட் லிக்குங்கா, நான் நாளைக்கு பாடம் எழுதுவேன். இங்கே கல் வந்திருக்கனால நேற்றுக்கு கல் வரும், நாளைக்கு வரும். இங்கே வெர்பு என்ன வருதுன்னு பார்க்கணுங்க. கா சவுண்டில் வந்திருக்கு. லிக்குங்கா அப்படின்னு வந்ததுனால என்ன வரும், இந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ்னால நான் நாளைக்கு பாடம் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி நாளைக்குன்னு இந்த இடத்துல நீ எழுதணும். கோபால் ஆயா, கோபால் வந்தான். நௌகர் சாமான் லாயேகா, வேலைக்காரன் சாமான் கொண்டு வருவான். கரீப் லோக் பைதா சாகத்தே ஹைன், ஏழைகள் பணம் விரும்புகிறார்கள். தும் தூத் பிவோ, நீ பால் குடி. மை பாட்சாலா ஜாத்தா ஹூ, நான் பள்ளிக்கூடம் போகிறேன். மைனே காயா, நான் சாப்பிட்டேன். ஹம் கஹானி சுன்தே ஹைன், நாங்கள் கதை கேட்கிறோம். பிதாஜி கத்து லிக்கு ரகே ஹைன், அப்பா கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். 16th ரோமன். கின்கின் சார் வாக்கியங்கோ அனுவாத் ஹிந்தி மீ லிக்கியே. இப்போ ஹிந்திலேயே இது எழுதி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மார்க் 2 மார்க்கு, மொத்தம் 8 கொடுப்பாங்க. அதில் 4 மட்டும் அட்டை பண்ணால் போதும். நீ வீட்டிற்கு போ. தும் கர் ஜாவோ, இப்போ ஹிந்தியில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். காபி குடிக்காதே, காஃபி மத்து பிவோ, நான் காலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். மை சபேரே 5 பஜே உட்ஜாகும், அந்த பெண்மணி பழம் விற்கிறாள். பக்கு அவுரத்து ஃபல் பேச்சுதி, கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். கோபால் ஏக்கு புஸ்தக் லாயா, லதா 10 ரூபாய் கொடுத்தாள். லதா நே 10 ரூபியே தியே, நாங்கள் என்று விடுமுறை விரும்புகிறோம். ஹம் ஆஜ் சுட்டி சாகத்தே ஹைன், அங்கே போகாதே. வகாங் மத்து ஜாவோ, தினந்தோறும் குழி. ரோஜ் நகாவோ. 10th நாங்கள் நாளை வரமாட்டோம். ஹம் கல் நகி ஆயேங்கே, அவள் தில்லிக்கு போவாள். வக் தில்லி ஜாயேகி, நான் தாஜ்மஹால் பார்க்க விரும்புகிறேன். மை தாஜ்மஹல் தேக்னா சாகத்தா ஹூ, அவர்கள் நேற்று வந்தார்கள். வே கல் ஆயே. இந்த ரோமன் ஆங்கிலத்திலையும் வரும், தமிழ்லையும் கொடுப்பாங்க. நீங்கள் ஹிந்தியில் தான் நீங்கள் எழுதணும். நான் தமிழ் வழினால இங்கிலீஷ் எழுதலை. நான் தமிழ் மட்டும்தான் எழுதியிருக்கேன். அதை நீங்கள் ஹிந்தியில் எழுதணும், ஆன்சர் பண்ணணும். அடுத்து 14th ரோமனில் இதில் ஃபுல்லாக எஸ்ஏ வருது. இதில் 3 எஸ்ஏ கொடுத்து இனி 1 கேட்பாங்க. இதுக்கு 8 மார்க்கு. கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கியே, தூத் மே பானி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது வந்துக்கிட்டே இருக்கும். செகண்டு ஏக்தாக்கா ஃபல், தேர்டு மேகனத்திக்கு கமாயி. இந்த ஃபஸ்ட்டு செகண்டு கண்டிப்பாக வரும். இந்த 2மே படித்து 1 கண்டிப்பாக வரும். 8 மார்க்கு. எங்கள் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.